ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் நிபந்தனையற்ற அன்பின் அழகு என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவரும் பிறரிடம் நிபந்தனை இல்லாமல் அன்பு செலுத்துவதற்கு ஏன் போராட்டமாக உணர்கிறோம்? அதுவும் பிற மனிதருடைய கோபம், வெறுப்பு, அகங்காரத்தினுடைய சூழ்நிலையில் அவரிடம் அன்புடனும் அக்கறையுடனும் இருக்க முடியாததாக ஏன் ஆகிறது? உணர்வுடன் முயற்சி செய்யும்போது இந்த வரம்பை கடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் இது போன்ற சூழ்நிலைகளில் எதிர்மறை உணர்வுகள் எழுகின்றன. மேலும் பிறர் மீதான நம் அன்பை குறைக்கின்றன. இவை சில நேரங்களில் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆன்மீக அன்பின் அதிர்வலைகளில் ஆழமாக மூழ்கும்போது அங்கே அன்பு என்பது தானே வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. அதை நீங்கள் ஆழமாக அனுபவம் செய்வீர்கள். மேலும் பிற ஆத்மாக்களுக்கு இந்த அன்பை நிபந்தனை இல்லாமல் கொடுக்க முடியும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட அன்பு முதலில் தனக்கு கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் பிறருக்கு இந்த அன்பின் அனுபவத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்களுக்கு நீங்கள் இந்த அன்பை கொடுங்கள். இந்த நிபந்தனையற்ற அன்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் இதை செயல்படுத்துவதற்கு முதலில் அதை உணர வேண்டும். பிறகு பிறருக்கு கொடுக்க வேண்டும். இதற்கு முதலில் அகத்தின் ஆன்மீக விழிப்புணர்வு தேவை. இது தானாக உருவாக முடியாது. இது இறைவன் அல்லது பரமாத்மாவிடமிருந்து ஆசீர்வாதம் மேலும் ஆஸ்தியாக கிடைக்கப்பெறுகிறது. இந்த முறையில் ஆத்மா இறைவனுடன் இணைக்கப்படுகிறது. பிறகு ஆத்மா தனக்குள் ஏற்பட்ட அனுபவத்தின் ஆதாரத்தில் பிறருக்கு அன்பு கொடுக்கின்றது. இது நமக்கு சில மனிதர்களோடு எதிர்மறையான கடந்த கால சூழ்நிலைகளால் ஏற்பட்ட வலி மேலும் துக்கத்தை குணப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. ஆத்மா தன்னைத்தான் ஆன்மீக ரீதியில் சக்தியை நிறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாகும். ஆன்மீக பாதையில் சென்று இறைவனுடன் இணைந்திருக்கும் போது அது காலப்போக்கில் தானாகவே நிகழலாம். இறைவனின் அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒத்த ஆத்மாக்களுடன் ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்கின்றது. மேலும் அவர்களுடன் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் தொடர்பை உருவாக்க முடியும். இது மாற்றத்தை சுலபமாகவும் விரைவாகவும் செய்வதற்கு நமக்கு உதவுகிறது. அன்பை பெறுவதற்கு கண்டிப்பாக அதை நாம் பிறருக்கு கொடுக்கவும் வேண்டும். அன்பை தனக்கு மட்டுமே லாபத்தை கொடுக்கும்படியாக உள்ளுக்குள்ளேயே மறைத்து வைக்க முடியாது. அது அதன் சாராம்சத்திற்கு எதிரானது. பிறருக்கான உண்மையான நிபந்தனையற்ற அன்பில் ஆழ்ந்த சக்தி வெளிப்படுகிறது. இது நமக்கு பறப்பதற்கு சிறகுகளை கொடுக்கிறது. மேலும் நம்மை பற்றி நன்றாக உணர வைக்கிறது. ஆன்மீக நிறைவு மேலும் திருப்தியை மனதில் நிறைக்கிறது. நம் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகள் மேலும் எதிர்மறையான சூழ்நிலைகளை வெற்றி கொள்வதற்கான தைரியத்தை கொடுக்கிறது. தியானமும் அழகான மற்றும் தெய்வீகமான குணங்களை தினமும் இறைவனிடமிருந்து தனக்குள் நிறைத்து கொள்வதும் மென்மையான மழைத்துளிகள் அது அனைவருக்கும் சமமாக பொழிந்து பூமியின் பல்வேறு பகுதிகளை சமமாக வளர்ப்பதை நம் இதயத்தை ஆழமான அன்பிற்கு திறக்க உதவுகிறது. ஓம் சாந்தி.